குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் புனைக்குழு செயலாளர் கடலூர் இளப்பு இழந்தவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியின் பதவி காலம் ஆகஸ்ட் மாசமே முடிஞ்சு போச்சு. முழு நேர டிஜிபியை இவங்க நியமிக்கல. தேர்தல் நேரத்தில் தனக்கு வேண்டிய வேலைகளை, கட்சிக்கு தேவையான வேலைகளை செய்யறதுக்காக தான் இவர் திமுக அரசு இது நியமிக்கலங்கிற குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அப்படி தேர்தல் ஆதாயத்துக்காக நியமிக்கல, நான் சொல்ற குற்றச்சாட்டு அந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஏன் நியமிக்கல, அந்த காரணத்தை சொல்லணும். 3 பேர் அந்த லிஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதில் ஒருத்தர் நியமிக்கிறதுல என்ன தப்பு, ஏன் நியமிக்கல? மக்கள் உயிரோட விளையாடுறாங்க, சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட பதவி இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறார். நாம எப்படி பார்க்கிறோம்னா, எடப்பாடி பழனிசாமி எப்படித்தான் முதலமைச்சராக இருந்தாருன்னு தெரியல. ஒரு முதல்வருக்கு இருக்கக்கூடிய அடிப்படை நாலேஜ் கூட, நான் சட்ட அறிவுன்னு கூட சொல்லலை, பொதுவாக ஒரு முதலமைச்சராக இருந்தா எதை தெரிஞ்சுக்கணும், எப்படி செய்யணும். ஒரு டிஜிபியினுடைய நியமனம், இப்ப டிஜிபி நியமனம் செய்யறதுல இவ்வளவு கேப் ஏன் விழுந்தது? பெரிய அறிவாளி மாதிரி கேள்வி கேட்கும்போது பக்கத்துல இருக்கவங்களை கேட்டுக்கணும். ஒண்ணும் இல்ல, உச்ச நீதிமன்றத்துல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ், அந்த கேஸ் இருந்ததுனால நாம இம்மிடியட்டா டிஜிபி போட முடியாத ஒரு நிலை. அந்த நிலையில ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வு ஆணையம், அந்த தேர்வாணையத்துக்கு நீங்க லிஸ்ட் அனுப்பணும். அந்த தேர்வாணையம் அதை லீகலா பார்த்து ஓகே பண்ணி அனுப்பும். இதெல்லாம் ப்ரொசீஜர்ஸ், இதெல்லாம் நடைமுறையான இருக்கிற சட்ட விதிகள். ஒண்ணுமே தெரியல இவருக்கு, இந்த எடப்பாடிக்கு. சும்மா ஏதோ கேள்வி கேட்கிறோன்னு. இவரு இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், கேஸ் கோர்ட்ல இருக்கு, கோர்ட்ல சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லி யாரு கட்டாயப்படுத்தினது, யார் வேகமாக கேஸ் நடத்தினது தெரியுமா? எங்களுடைய முதல்வர், நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் தளபதி உத்தரவிட்டு வேகமாக அந்த வழக்கு முடிவுக்கு வந்தது. முடிவுக்கு வந்த உடனே காலதாமதமே செய்யாம இம்மிடியட்டா டிஜிபி லிஸ்ட், யார் யார் அதுக்கு குவாலிஃபைடு, அதெல்லாம் இருக்கு. சும்மா நினைச்சவங்களெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் உட்காந்துருக்க முடியாது எடப்பாடி. குவாலிஃபைடு பர்சன்ஸ், அந்த குவாலிஃபைடு பர்சன்ஸை செலக்ட் பண்ணி அந்த லிஸ்டை இம்மீடியட்டா அந்த ஆணையத்திற்கு அனுப்பியாச்சு. ஒன்றிய அரசினுடைய பணியாளர் தேர்வாணையத்திற்கு அனுப்பியாச்சு. அனுப்பிட்ட பிறகு உண்மையிலேயே இந்த நாட்டின் மீது, சட்ட ஒழுங்கின் மீது அப்படி பேச்சில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏன், உன் கூட தானே ரொம்ப நெருக்கமா நீ தானே ஓடி போய் நின்றுட்டு இருக்க. அவங்களுக்கு கண்ட உடனே ஆர்டர் இல்லை, டான்ஸ் ஆர்டர் இல்லை, அமித்ஷாவை பார்த்துட்டு நீ என்ன பண்ணிருக்கணும்? தேர்வாணையத்திற்கு எங்களுடைய அரசாங்கம் அனுப்பிடுச்சு, உடனே நீங்க அனுப்புங்க கொடுங்கன்னு கூட சொல்லலாம். உனக்கு உண்மையான அக்கறை இருந்தா, நீ நடிப்பு நாடகம், உனக்கு இதெல்லாம் உண்மையான நோக்கம் கிடையாது. அதனாலதான் என்ன பண்ணினா அப்படியே விட்ட. அவர்கள் அப்படியே வைத்திருந்தார்கள். கொஞ்ச நாள்ல மீண்டும் நம்முடைய அரசு வலியுறுத்த ஒரு கூட்டம் ஒண்ணு போட்டாங்க, மீட்டிங். அந்த மீட்டிங் போட்டு என்ன பண்ணானுங்க, சட்ட விதிகளுக்கு புறம்பாக, அதுதான் நீங்க கவனிக்கணும், விதிமுறைகளுக்கு புறம்பாக போடவே முடியாத அளவுக்கு இருக்கிறவர்களை ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி அந்த லிஸ்ட தமிழ்நாட்டுக்கு அனுப்புறாங்க. உடனே தமிழக அரசு, நம்முடைய அரசு, சட்ட விதிகளுக்கு உட்பட்ட நம்முடைய திராவிட மாடல் அரசு இம்மிடியட்டா அதை ரிஜெக்ட் பண்ணி திருப்பி அனுப்பிட்டு நம்முடைய சீஃப் செக்ரட்டரி, தலைமை நிலைய செயலாளர், அவர் கடிதமே எழுதுறாரு. இப்படி இருக்கு, இதை எப்படி போட முடியும்? அதை உடனடியாக நீங்க அதை எடுத்துக்கிட்டு நாங்க இங்கிருந்து மீண்டும் எங்களுடைய லிஸ்ட் அனுப்புறோம்ன்றாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். மாநில அரசு தான் ஒரு மாநிலத்தினுடைய சட்ட ஒழுங்கிற்கு பொறுப்பு. சட்ட ஒழுங்கு காப்பாற்றுவதற்கு பொறுப்பேற்று கொண்டிருப்பது மாநில அரசை தவிர ஒன்றிய அரசு கிடையாது. இதுல மாநில அரசினுடைய லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளை நீ யாரையோ ஒருத்தர் நீங்க உங்க கமிட்டி மூலமா டிக் பண்ணி அனுப்புறது வழக்கம், வாடிக்கை. அதுதான் மாநில அரசு செயல்பட முடியும். ஆனா நீ என்ன பண்ற? மோடி அரசு என்ன பண்ணுது? எடப்பாடிக்கு தெரியுமா தெரியாதா? நமக்கு தெரியாது. எடப்பாடிக்கு என்ன புத்தி இருக்கோ நமக்கு தெரியாது. ஆனால் மோடி அரசு என்ன பண்ணுது? அப்படியே வச்சிருந்து அவங்க லிஸ்ட் அனுப்புது. அப்ப என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டினுடைய டிஜிபிஐ, யூனியன் கவர்மெண்டாக இருக்கிற பாரதிய ஜனதா அரசு தன்னுடைய ஆளை அங்க நியமிக்கணும். எல்லா இடங்களிலும் உங்களுக்கு தெரியாது இல்ல, நீதிமன்றங்களிலே கூட பல இடத்தில் RSS,
தேர்தல் ஆணையத்துல RSS, பேசிக் RSS மைண்ட் உள்ளவர்களை கோர்ட்ல, காவல்துறையில, இராணுவத்துல, எல்லா இடத்திலேயுமே இப்பொழுது வேக வேகமாக பிஜேபி அரசு செய்து கொண்டிருப்பது எல்லாராலையும் கண்டிக்கப்படுகிறது. அந்த அரசு தமிழ்நாட்டுல விளையாடுது. இங்க கொண்டு வந்து அவங்க ஒரு ஆளை போடுவாங்களாம். அவருக்கு தமிழ்நாடும் தெரியாது, ஒன்றும் தெரியாது எதுவும். ஆனா டிஜிபியை உட்காந்துக்கு வரான். உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? தேவையில்லாத குழப்பங்களை, எதிர்காலத்தில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உருவாக்குவார்கள். ஒரு டிஜிபி நினைச்சா ஒரு இடத்துல ஒரு சாதி கலவரத்தை, ஒரு மத கலவரத்தை தூண்டி விட சொல்லிட்டு அதை வேறு விதமாக கொண்டு போக கூட முடியும். அவ்வளவு அதிகாரம். அதனாலதான் மாநில அரசிற்கு சட்ட ஒழுங்கு பொறுப்பு இருக்கிறதுனால சரியான ஆட்களை போடுவாங்க. ஆனா இந்த யூனியன் இப்போ வந்து அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை நாம கண்டிச்சிருக்கிறோம், கண்டிச்சு மறுபடியும் அனுப்புறோம். ஒண்ணு தெரியுங்களா, எடப்பாடிக்கு இது தெரியணும். ஏன்னா எங்களுடைய அன்பு சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ரகுபதி கூட நல்ல கண்டனத்தில் கூட கொடுத்திருக்காங்க. மிக தெளிவாக அதுலயும் கூட சொல்லுவாங்க, ஜெயலலிதாவுடைய ஆட்சியில தமிழ்நாட்டில் டிஜிபி பல மாதங்கள் எந்த விதமான சிக்கலும் குறையே இல்லாத நேரத்துல பல மாதங்கள், ஓராண்டு வரை டிஜிபியே போடாமல் ஜெயலலிதா ஆட்சி நடத்துச்சு. அப்ப இந்த மாதிரியான சிக்கல் கூட கிடையாது. ஏன் போடலன்னு கேட்கும்பொழுது என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களுக்கு தெரியும் சட்ட ஒழுங்கை நாங்க எப்படி செய்வோம், நீ ஒண்ணு கேட்க கூடாது என்று எதிர்த்து ஆணவமாக கேட்டது ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதாவினுடைய படத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற எடப்பாடி அப்படியே சட்ட ஒழுங்குல அப்படியே வந்து குதிக்கிறாராம். எங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் தமிழ்நாடு அரசு சட்ட ஒழுங்கை மிக தெளிவாக நடத்திட அனைத்து நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்கு. முதல்வர் அவர்கள் சிறப்பாக இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும், எடப்பாடிக்கு தெரியல. அதனால நாம என்ன பண்ண முடியும்? வேணும்னு எதிர்கட்சினா எதை வேணா கேட்கலான்னு யாரோ சொல்லி விட்டாங்கன்னு டிஜிபியை பத்தி கேட்கிறாங்க. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கை பீகார் நடந்தது. பல்வேறு குற்றச்சாட்டுகள் தேர்தல் ஆணையம் மீதெல்லாம் வைக்கப்பட்டது. இந்தியா கூட்டணி கட்சிகள்லாம் பல்வேறு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ராகுல் காந்தி பேரணிலாம் நடத்தினார். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களில் இந்த நடவடிக்கை தொடரும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கு. அதுக்கான பணிகள்லாம் தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அது தமிழ்நாடும் வருது. நம்முடைய தாய்நாடான தமிழ்நாடு, நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த வேலைகளை செய்வதற்கு ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அதுக்கு வந்து இது பண்ணி நியமிச்சு அவங்கெல்லாம் வந்து நாடு முழுக்க, தமிழ்நாடு முழுவதும் சுற்றி அவர்கள் அந்த வேலையை பார்ப்பாங்க, அதெல்லாம் செய்வாங்க, இதை செய்வாங்கன்னு இப்பெல்லாம் தேர்தல் ஆணையத்தில் அறிவிப்பு வந்துகிட்டு இருக்கு. இந்த தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு என்கின்ற பொழுது இந்தியா முழுவதும் இவர்கள் புதிய வாக்காளர் சேர்க்கிறோன்ற பேர்ல யூனியன் கவர்மெண்ட், அதாவது பாஜகவிற்கு எப்படியெல்லாம் சரி பண்ணிக்க முடியும், எப்படியெல்லாம் ஒரு பூத்துல அவன் கணக்கு போடுறானா, ஒரு பூத்துல 50லேருந்து 100 ஓட்டு அவங்க வச்சுக்குவாங்களாம். வச்சுக்கிட்டு அதை அவங்களே போட்டுக்குவாங்களாம். போட்டுட்டு வெற்றி பெற்றா சொல்லுவாங்க. மக்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. மக்கள் விரோதமாக திருட்டுத்தனமாகத்தான் மோடி வெற்றி பெற்றார் என்று இப்ப எல்லாம் ப்ரூவ் பண்றாங்க. அதுல மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ராகுல் அவர்கள் மிக தெளிவாக மக்கள் மன்றத்தில் எடுத்து வச்சுட்டாரு. இப்ப பாருங்களேன், இவ்வளவும் செஞ்சுட்டாங்க. செஞ்சதுக்கு பிறகு பீகார்ல இப்ப பிடிச்சாங்க நம்முடைய தோழர்கள், இந்திய கூட்டணியினுடைய தலைவர்கள் இருக்கக்கூடிய தொண்டர்கள் போய் வாக்காளர் பட்டியல் எடுத்து பிடிச்சு பார்த்தா பீகார்ல அந்த லிஸ்ட்லயே வருது, ஒரு பெண்ணினுடைய வாக்காளராக இருக்கிற ஒரு பெண்ணின் வயது 124. 124 வயசுல ஒரு பெண்ணுன்னு போட்டு வச்சிருக்கான்றத விட்டீங்கன்னா இதுவே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா இதுக்கு மேல இதான் மோடி, அமித்ஷா இதெல்லாம் வந்து இந்த மந்திரவாதிகள் தந்திரவாதிகள் மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த 124 வயதுடைய பெண்ணினுடைய தந்தையினுடைய வயது 43. இது வந்து அந்த வாக்காளர் பட்டியல் லிஸ்ட்ல இருக்கிறத எடுத்து காட்டி இது என்னது, அப்ப உன் லட்சணம் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து பிரிங்கன்னு எல்லாத்தையும் எடுத்து ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிச்சு, அதுக்கு பதில் கூட சொல்லல. பதில் சொல்லாமல் அந்த பெண்ணினுடைய இதை வாக்குரிமையை எடுத்துடுச்சு. அங்க போய் பார்த்தா அப்படிப்பட்ட யாருமே இல்லை. இதைத்தான் ராகுல் சொல்றார். இப்போதைக்கு பீகார் முழுவதும் இப்படிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். வாக்கு திருட்டு செஞ்சு ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறதெல்லாம் இனிமே நடக்காது. இந்திய கூட்டணி விழிப்போடு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஏன்னா தமிழ்நாட்டு உள்ள வந்தாலும் சரி, அடுத்து நீ எந்த மாநிலத்துக்கு போனாலும் சரி, எல்லா இடங்களிலும் எங்களுடைய தோழர்களும்
நண்பர்களும் மற்றவர்களும் வாக்காளர் பட்டியலை தெளிவாக பார்ப்பாங்க என்பதற்கு இது ஒரு உதாரணமாகுது. இதுல இன்னொன்னும் நீங்க பாத்தீங்கன்னா, வாக்காளர் பட்டியலை நாங்க இப்படி செய்ய போறோம் அப்படி செய்ய போறோம்னு சொல்லிட்டு பலவிதமான வேளங்களை போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல்ல தோத்திருப்பாங்க, நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருப்பாங்க. எப்படிடான்னு கேள்வி கேட்டா எல்லாம் இப்படிதான் அப்படின்ற மாதிரி கேள்விகள் வருது. அந்த கேள்விகளுக்கு பதில்களாக இருப்பதுல ஜனநாயகத்தின் கழுத்தை நெரித்து சாகடித்து விட்டு சர்வாதிகார கும்பலாக வாக்காளர் பட்டியலை இன்னைக்கு செய்யறாங்கன்னா, மீண்டும் இவர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு வருமையானால் எதிர்காலத்தில் தேர்தலே இருக்காது என்பதை நாம தெளிவாக புரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். அந்த அளவுக்கு மக்கள் விரோத போக்குல மோடி வேகமா போயிட்டு. டெல்டா பகுதியில் விவசாயிகள் விளைவித்த நெல்லை கொள்முதல் பண்ண திமுக அரசு தவறிட்டுது. அதனால தான் இப்போ மழையில் எல்லாம் நனைஞ்சிருச்சு. இதை பற்றி அமைச்சர் பேசும்போது அதிமுக ஆட்சியில் நாட்டு நடும் அளவுக்கு நெல்லாம் முளைச்சிருந்தது, இப்போ அந்த அளவுக்கா இருக்குது, இப்போ தானே வந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாரு அமைச்சர். பொறுப்பெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிக்கிறார். திமுக அரசு மெத்தனமாக செயல்பட்டதுனால தான் இந்த விளைவு. கும்பகர்ணம் போல தூங்கிடுச்சு திமுக அரசு. நான் என்ன சொல்ல வரேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் அரசு மிகச்சிறந்த பணியை செய்த காரணத்தினால் இது எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு இதை இப்ப பேட்டிகள் மற்ற இதெல்லாம் அமைச்சர்களும் சொல்லியிருக்காங்க, மாண்புமிகு முதல்வர் அண்ணா அவர்களும் சொல்லியிருக்காங்க. என்ன தெரியுங்களா, உற்பத்தி பெருக்கம் 3 லட்சம் டன் இருக்கிறதெல்லாம் 6 லட்சம் டன்னுக்கு மேல உற்பத்தி பெருக்கம். மக்கள் ஏற்கனவே பயிரிட்ட நிலங்களை விட அதிகமான இடங்கள். ஆக நெல் சாகுபடி என்பது அதிகமாச்சு. நெல் சாகுபடி அதிகமாகின்ற பொழுது ஏற்கனவே அரசு வருமுன் காப்போம்னு முத்தமிழறிஞர் கலைஞரனுடைய அந்த கருத்தை, அந்த திட்டத்தை, அந்த காலத்து திட்டத்தின் பெயர் அது அவர் அறிவிச்சது. அந்த வருமுன் காப்போம் என்பது போல ஏற்கனவே ஏராளமான இடத்திலே சேமிப்பு கிடங்குகள் கட்டுவதற்கு எல்லா இடத்திலையும் டெண்டர் விட்டு எல்லாம் கட்டக்கூட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் கமிட்டியினுடைய இடங்கள்லாம் சேமிப்பு கிடங்குகளாக மாறியிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் பொழுது நாம அடிப்படையில புரிந்து கொள்ளணும். இவ்வளவு முன்ஜாக்கிரதையாக செய்யும் பொழுது இயற்கை பேரிடர் ஒரு கட்டத்தை தாண்டி வருது. இயற்கை பேரிடர் ஒரு கட்டத்தை தாண்டி வரும்பொழுது யாராக இருந்தாலும் சந்திச்சுதான் ஆகணும். அதை சந்திக்கும் போது இந்த அரசு வேகமாக நடவடிக்கை எடுக்குது. நடவடிக்கை எடுக்கும் பொழுது பயிர் விளைச்சலும் அதிகம். இப்போ இவர்களுடைய ஆட்சி காலத்துல சேமிப்பந்த கடன்கள் கொள்முதல் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னொன்னு தெரியுங்களா, இவன் கொள்முதல் பண்ணது ஒரு இதுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 600ல இருந்து 700 மூட்டைக்குள்ளதான் கொள்முதல் இவங்களுக்கு ஒரு நாளைக்கு. ஆனால் நாம ஒரு மிஷின் ஒரு இது இருந்தா 1000 மூட்டைகள் கொள்முதல். அதே அதிகபட்சமாக ஒரு ஏரியாவில் இருந்தா 2000, 1000னா 2 மிஷினை போட்டு இன்னொரு 1000த்தை நம்ம கொள்முதல் பண்றோம். இதெல்லாம் அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க, நடந்துகிட்டு இருந்தது. திடீரென கடுமையான மழை, இந்த இயற்கை பேரிடர் வரும்பொழுது அதை சந்திக்கின்ற அரசு இப்பொழுதும் விவசாயிகளுக்கு நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இந்த பகுதியில் இந்த நேரத்தில் அறுவை நடக்கும், அப்போ அறுவை நடந்ததுன்னா இவ்வளோ மூட்டைகள் வரும் அப்படின்னு அரசுக்கு தெரியாதா அப்படிங்கிற கேள்விலாம் எழுப்புறாங்களே. அதுக்கேற்ற மாதிரி இவங்க கொள்முதல் பண்ணுறதுக்கு முன்னாடி விவசாயிகள் அந்த மூட்டைகளை வைக்கிறதுக்கு ஒரு வசதி செஞ்சு தரலாம், நனையாம அதுக்கு ஒரு ஷெட்டு போடலாம், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நம்ம சொல்றோம் 1000 டன்னு 1000 மூட்டைகள் வரும் என்ற இடத்துல 3000 மூட்டைகள் வந்தா யாராக இருந்தாலும் சரி ஒரு வேகமாக துரித நடவடிக்கை எடுத்து இப்ப பாதுகாக்கின்ற வேலையில இருக்காங்க. அமைச்சர் என்னுடைய MRK பன்னீர்செல்வம் வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர், அவரும் இந்த துறை கொள்முதல் செய்யக்கூடிய அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் சக்கரபாணி அவர்களும் மிக தெளிவாக எல்லார்கிட்டமும் பதில் எடுத்து சொல்லியிருக்காங்க. அசம்பிளிலையும் அவங்க அது சம்பந்தமாக பேசினாங்க. இந்த எடப்பாடியினுடைய ஆட்சி காலத்துல யாரும் திரும்பி கூட பார்த்தது இல்லை. இவங்கெல்லாம் என்ன ஏதுன்னு கூட தெரிஞ்சுக்கிட்டவங்க இல்லை. இப்ப பிஜேபி கூட சில பேர் கேள்வி கேட்கலாம். கிட்டத்தட்ட 1 வருட காலம் விவசாயிகள் டெல்லியை சுத்தி போராட்டம் பண்ணாங்க, 400 பேர் செத்து போனாங்க. என்னன்னு கூட கேட்காத மோடி கூட்டம் இங்க இதை கேட்குது. அதுக்காக நம்ம சொல்ல வரோம். ஆனால் நிச்சயமாக முதல்வர் சொல்லிட்டாங்க, எந்த விவசாயியும் நான் கஷ்டப்பட விட மாட்டேன். நீங்க அமைச்சர் ஒண்ணு சொன்னது திரும்ப திரும்ப இவங்க கேட்டதுனால சொன்னார். எங்கேயுமே
மழை பெய்யும் போது மேல கொஞ்சம் நனைஞ்சிடுச்சுன்னா, மழை பட்டுச்சுன்னா ஒரு முளை மாதிரி சின்னதா வந்திருக்கு. அந்த முளை தானே வந்திருக்குதுன்னும் போது இதை கேள்வி கேட்கிறவங்க, தெரியாதவங்க கேட்டா இது மாதிரி அதை சரி பண்ணிடலாம், நம்ம உள்ள எடுத்து பாதுகாப்போம்னு சொல்லலாம். தெரிஞ்சவங்க ஒரு மழை ஆட்சி காலத்துல, ஜெயலலிதா ஆட்சி காலத்திலையும் கூட எல்லாம் நெல்லு எல்லாம் மிதந்து சில இடங்கள்ல செடி மாதிரி நாத்தே வளர்ந்து இருந்ததெல்லாம் அன்றைக்கு படங்கள் எடுத்து போடப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? நெல் சிறிதளவு முளைத்தால் என்ன, நாற்று நடுவும் அளவுக்கு முளைச்சால் என்ன, முளைச்சாலே அது வீண்தானே அப்படிங்கிறாரு. அதாவது முளைத்தாலே வீண்தானேன் என்பது பொதுவாக எல்லாம் சொல்றது. ஆனால் அதை அவர்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட நிலையில் அதை நாம சரி பண்ண முடியும். அதை வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களான்றதான் கேள்வி. நம்முடைய அரசு என்ன சொல்றது? நீ கவலைப்படாதீங்க, அப்படிப்பட்ட சின்ன முளைகள் விட்டு இருந்தா கூட அதை உனக்கு ஏந்துட்டாங்க. நாத்து செடி மாதிரி எல்லாம் வளர்ந்துருந்தாதான் தூக்கி எட்டால போடணும். ஆனா இதை மீண்டும் அதை பாதுகாத்து உனக்கு உரிய வகையில் பொருளாதார ரீதியில் பாதிப்பு இல்லாம பாத்துக்கிறோம்னு சொல்லும் போது அதை கேட்டுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கறது எடப்பாடி கூட்டம் வேணா செஞ்சுட்டு இருக்கலாம். இவர்களுக்கு எதை பற்றியும் அக்கறை இல்லைன்னு சொல்றேன். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.